கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது அவசியமானதொரு நடவடிக்கையாகும். அடிப்படை வசதிகள் இன்மையினால் மக்கள் இடம்பெயரும் ஒரு கிராமத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கின்றது. வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டம் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, அடிப்படை வசதிகள் பலவுமற்ற பின்தங்கியதொரு மாவட்டமுமாகும். மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் இந்திய அரசால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக 50 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. வீடுகள் இருந்த போதும் மக்கள் இங்கு வாழ முடியாத அளவில் அடிப்படை வசதி பிரச்சினைகள் பூதாகரமாகியுள்ளன. பல வீடுகள் யாருமற்று பூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்தை விட்டு மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் இன்மையினால் மீண்டும் ஒரு இடம்பெயர்வுக்கு முகம் கொடுப்பது கவலைக்குரியது. சில சனங்கள் முற்றாக திரும்பி இருந்த இடங்களுக்கே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு தெரியுது. காலப்போக்கில் திரும்பி இடங்களுக்கே போய் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு தெரியுது. மின்சாரம் இல்லாமை, போக்குவரத்து பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, பாடசாலை மற்றும் மருத்துவ வசதிகளின்மை போன்ற பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளும் இந்த கிராமத்தை ஆட்களற்ற ஒரு கிராமமாக மாற்றிக்கொண்டு வருகின்றது. அப்போ இப்போ வந்திருக்கிற ஆட்களும் என்ன செய்யணும்னா திரும்பி தண்ணி இல்லை, ரோட்டு சரியில்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும். நாளடைவில் இதுக்கும் திருப்பி தொடர்ந்து இப்படி இருக்க வேண்டாம். இருக்கிற ஆட்களும் திரும்பி வேற இடங்களுக்கு போனோட இந்த கிராமம் ஒரு பின்தங்கிய இடத்துல வந்துடும். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மக்கள் தெரிவித்த பொழுதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றார்கள். எல்லாம் இதுக்கு இருக்கிற முழு பேரும் பரமப்பட்ட குடும்பம் தான். அப்போ இதில் அந்த கிணறே ஒரு 2 கிணறு தான் கட்ட வந்தது. மற்ற எல்லாம் அடைய வச்சு இருந்ததுகளை வச்சு போட்டு கட்ட வழி இல்லாமல் நிற்குதுங்க. அப்போ எங்களுக்கு இந்த அவ்வளோ பேரும் மழை வரக்கடையில் அந்த கிணத்தை கட்டி தந்தால் எங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு தமது கிராமத்திற்கு மீண்டும் திரும்ப முடியும் என கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் காத்திருக்கும் அதேவேளை கிராமத்தை விட்டு இடம்பெயராத சூழல் வெகு விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் கிராமத்தில் வாழ்பவர்கள் காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை